ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் மாம் ஆன் டியூட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பூச்செடிகள் வளர்ப்பது மற்றும் அலங்கார மலர் தோட்டங்கள் அமைப்பது போன்றவற்றை பார்த்திங்கன்னா ஆர்வம் உள்ளவர்கள் தான் முக்கியமாக இது எல்லாத்தையும் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆர்வலர்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம வேலூரில் ஆஃபீஸர்ஸ் லைனில் இருக்கிற ஒரு கார்டனில் போய் விசிட் பண்ண போகிறோம். இப்போ நான் போயிட்டுருக்க இடம் எங்கே அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, வேலூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். டார்லிங் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே, அதாவது வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கூட டார்லிங் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வெல்மா நர்சரி கார்டன் பராமரிப்பு பசுமை மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்த பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா வகையான அலங்கார செடிகள், தொட்டிகள், மண்புழு உரம் இது எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இவங்கக்கிட்ட பேசலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நிறைய விஷயங்களும் நம்ம கற்றுக்கலாம். உங்கள் பேர்? பசுமை மகளிர் சுய உதவி குழு மேடம். நாங்கள் ஓட்டேரியில் கார்டன் வச்சுருக்கிறோம். அங்கே உள்ள லோக்கலில் இருக்கிறதுனால சேல்ஸ் எல்லாம் வர முடியாதனால எங்கள் குழு மூலிமா இருக்கிறோம். இடம் மட்டும் கவர்மெண்ட்டு மேடம். செடியெல்லாம் நாங்கள் 12 பேர் குழு மூலிமா செடி சேல்ஸ் பண்ணுறோம் மேடம். இங்கே பக்கத்தில் இருக்கிற லோக்கலை விட இங்கே செடி மேலே எப்படி 5-10 விலை கம்மியாக இருக்கும் மேடம். பூச்செடி அதெல்லாமே வச்சுருக்கீங்களா? ஆமாம் மேடம். பூச்செடியில் என்னென்ன வகைகள்லாம் வச்சுருக்கீங்க? பூச்செடியில் மேடம் எப்படி பார்டருக்கு சம்மந்தப்பட்ட கிளியோடன்ட்ரான், அக்காலிபா, தொராந்தா, ஏர்வா, வெள்ளை பொன்னாங்கண்ணி அது மாதிரி இருக்குது மேடம். அப்புறம் ஷோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணால் வீட்டு அழகு செடின்னு பூ சம்மந்தப்பட்டதுன்னா ரோஸு, காக்கடா, ஜாதி மல்லி, முல்லை, நித்தி மல்லி, சம்பாரித்தியில் ஹைப்ரிட் இருக்குது, நாட்டு வெரைட்டியும் இருக்குது மேடம். அப்புறம் எப்படி ஒரு சிலர் பூ விரும்பினால எதனா கார்டன் சம்மந்தப்பட்டதுன்னா ஏர்வா, அது மாதிரி அலமண்டா, ட்ரெஸ்ஸனியா, மணி பிளான்ட்டு அது மாதிரி வெரைட்டியெல்லாம் நிறைய இருக்குது மேடம். அலமண்டா, கீப்பர், ஆஸ்ப்ரஸ், பட்ரோஸ், பட்டன் செடி, சிறியானங்கை, பெரியானங்கை, கேசவர்தினி, சஃப்ளவரா, சாங் ஆஃப் இந்தியா, துளசி அதுமாரி வெரைட்டியெல்லாம், கருநொச்சி, வெள்ளை பொன்னாங்கண்ணி அதுமாரி அப்புறமேட்டுக்கு மேடம் எருக்கம் இருக்குது, வெள்ளை எருக்க, மங்கீஸு, அலமண்டா, கீப்பர் இருக்குது மேடம். போகன் விழா, கொய்யா, ராக்கெட் ஃபார்ம்ஸு, அரிக்கா ஃபார்ம்ஸு அதுமாரி வெரைட்டியெல்லாம் கூட இருக்குது மேடம். இது இந்த ஒரு கலரில் தான் வருதுங்களா இல்லை எப்படி? இல்லை, ஊதா கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது மேடம். அது கொடி வெரைட்டி மேடம். இது செடி வெரைட்டி. ஆமாம், இது செடி வெரைட்டி மேடம். ரணக்கலை மேடம், கல்லுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க மேடம் அந்த வெரைட்டி மேடம். இந்த செடிகளுக்கெல்லாம் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல மேடம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விளையிறது இல்லையா? இங்கே பாருங்கள். ஸோ வெறும் மூங்கிலே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக விளைஞ்சோ இருக்குது செடி. நீங்கள் இந்த மாதிரியும் வீட்டில் வைக்கலாம். இப்போது இங்கே இருக்கிற செடியெல்லாம் அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டில் கிடைக்கிது. வெறும் செடிங்க மட்டும் இல்லாமல் அது வைக்கிறதுக்கான ஒரு தொட்டிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பாருங்கள் அப்படியே. இது என்ன வகையான செடிமா? இது அரளியான்னு சொல்லுவாங்க. அரளியான். இது எதுக்காக? இதுலேருந்து ஷோதான். ஓகே. வாடகைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா தொட்டி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்களாம். ஒரு தொட்டி 20 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது செடிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே நம்பர் அதெல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. பெரிய சைஸ் தொட்டி, அப்படியே ஒரு மாதிரி பூ ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அப்படியே பாருங்கள். ஸோ நிறைய வகையான செடி எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ஷோக்கான செடிகள் தான். அதாவது குரோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது இந்த காகித பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போகன் விழாவா? ஓகே, போகன் விழாவா? ஸோ நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் தொட்டிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஸோ வெயில் வந்து ஜாஸ்தியாகவும் படாத மாதிரி துளசி செடி. துளசிலேயே நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களம்மா. இதில் அது என்ன வகை? லட்சுமி துளசி, கிருஷ்ணர் துளசின்னு சொல்லுவாங்க மேடம். ஒரு சிலர் சிவன் பார்வதின்னு சொல்கிறாங்க மேடம். ஆனால் 2 வெரைட்டி தான் மேடம். ஒரு சிலர் அப்படி சிவன் பார்வதி, லட்சுமி கிருஷ்ணர் துளசின்னு சொல்கிறாங்க மேடம். ஒரு சிலர் இது வந்து கருந்துளசி வந்து சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, மூலிகை செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க மேடம். துளசி மாடம்லாம் கூட சேல் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே துளசி மாடம்லாம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோமா விலை வருது? அதுலேயே விலை போட்டிருக்கீங்கல்ல. பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 700 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. இப்போ சின்னதெல்லாம் எவ்வளோமா விலை வருது? 500 ரூபா வருதுங்க. வந்து ரொம்ப குறைச்சும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே கேட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்போம்ல, டெக்கரேஷனுக்காக வைக்கிற பாட்டு. இது என்ன செடிங்க? வெத்தலை செடி இல்லையா? கீழே இருக்கிறது இதுமா வல்லாரை, நாட்டு வெரைட்டி. வல்லாரை கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கீரை வகைகளா? ஞாபக சக்திக்காக பிளான்ட் வச்சுருக்கோம். இங்கே பார்த்துட்டு தான் கிளாஸில் வாட்டரில் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கோம். சரி, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு. செடி வைக்கிற ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? ஏன்னா எல்லாமே வந்து பிளான்ட்ஸுன்றது பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தவங்களும் பார்க்கும்போது அவங்க இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க பிளான்ட்ஸ் வளர்க்குறதுலலாம். இது வந்து இந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா வந்து இந்த தேனெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து நான்லாம் வந்து இதை எடுத்து சும்மா உறிஞ்சி சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே வாங்குகிறாங்க. ஸோ வெளியில் இருக்கிற இடத்தோடு பார்த்திங்கன்னா இங்கே சுய உதவி குழு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா பாட்டிலே வளர்த்துருக்காங்க. இதுக்கு மண் எதுவுமே தேவையில்லாமல் வெறும் தண்ணியிலே அப்படியே வளரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி. நல்லா க்ரீனாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து பாட்டிலில் வளர்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. நம்ம வீட்டுக்காகட்டும், நம்மளோட ஒரு ரெஸ்டாரண்ட் அழகுபடுத்துகிறதா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பானை வகைகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. தொட்டி வகைகள் இருக்குது, பானை வகைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செடி வைக்கலாம். இந்த செடி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே இருந்தது. இது வந்து இந்த ஏலகிரியில் மட்டும்தான் வளரும். அதாவது பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கற்பூர வெள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா சளிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இருமல், சளி இதெல்லாமே இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு இதோட லிக்விட் மட்டும், அதாவது பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர சாரை மட்டும் நீங்கள் வந்து தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, அதாவது ஒரு 2 நாள் குடித்தாலே போதும். ஸோ பார்த்திங்கன்னா சளி எல்லாமே வந்து குணமாயிடும். அந்த செடிகளும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிடைக்கிது. மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க செடி வளர்க்குறதுக்கு. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மணி பிளான்ட் மேடம். நாங்கள் ஸ்டிக் மாதிரி உள்ளே ஃபுல்லாக கோகோபீட் நார் போட்டு அந்த பிளாஸ்டிக் பைப்பில் கயிறு சுற்றி இலந்த ஒயர் மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிறோம் மேடம். அடியில் வந்து கூட்டல் குறி மாதிரி பிளாஸ்டிக் போட்டுக்க மேடம். ஒயிட்டே இருக்காது, அப்படியே கையிலே பிடிச்சி தூக்கலாம் மேடம். ஒன்று வெரைட்டி வந்து பிளியோடன்ட்ரான் மேடம். இந்த வெரைட்டி வந்து இது வந்து மணி பிளான்ட் வெரைட்டி மேடம். இந்த வெரைட்டி வந்து மேடம் பிளியோடன்ட்ரான் மேடம். இந்த வெரைட்டி மேடம் இது வந்து வீட்டுக்குள்ளேயே வாஸ்து மாதிரி யூஸ் பண்ணலாம் மேடம். தண்ணி வந்து அவ்வளோ தேவைப்படும் மேடம். ஒரு கிளாஸ் தண்ணி அதுமாரி ஊற்றினாவே போதும் மேடம் இதுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் என்ன கயிறு சொல்கிறீங்க? இதெல்லாம் ஃபுல்லாக பாலை கயிறு மேடம். இதுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் பைப் இருக்குது. அடியில் வந்து ப்ளஸ் குறி மாதிரி போட்டு பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்குறோம் மேடம். இது ஃபுல்லாக இலந்த போய் வருதில்ல மேடம், அது மேடம். இங்கே வந்து கோகோபீட் நார் வந்து வச்சு இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாத மாதிரி மறைச்சி கட்டி வச்சுருக்குறோம் மேடம்.
இங்கே இவ்வளோ செடிகள் நீங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் செடிகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன குறிப்பு மாதிரி கொடுங்களேன், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நெயில் செடியும் இருக்குது, வெயில் செடியும் இருக்குது மேடம். வெயில் யூஸ் பண்ணது வெயில் யூஸ் பண்ணோம். அதே வந்து செடி வந்து வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மண் வந்து லூஸ் பண்ணி விடணும் மேடம். மாதம் ஒரு நாள் வந்து கோகோ பீட் நாரோ இல்லை மண் போய் உரமோ வந்து அது யூஸ் பண்ணணும் மேடம். இல்லைன்னா அப்படி இல்லை மாட்டுச்சாணி மண் அது மாதிரி வந்து செடிக்கு வந்து போட்டு வச்சுருந்தா அதனால நல்லா வளரும் மேடம். நம்ம செடி வச்சுட்டு தண்ணி ஊற்றினே இருந்தால் நல்லா வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்கூடாது மேடம். செடி வந்து காஞ்சுது அப்புறம் துளிர் வரதில் ட்ரிம் பண்ணினே இருந்தால் செடி நல்லா வளரும் மேடம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.